Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து நார்மல் பச்சரிசி பொங்கல் இல்லைங்க, வரகரிசி பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து இன்றைக்கி 1 டம்ளர் அளவு வரகரிசி எடுத்திருக்கேன். இதை வந்து 2 or 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை ஒரு தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். இப்போ நான் வாஷ் பண்ணிட்டேன், தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். எந்த டம்ளரில் வந்து அரிசி அளக்குறீங்களோ அந்த டம்ளரில் ஒரு அழாக்கு அரிசி எடுத்திங்கன்னா 1/4 அழாக்கு வந்து பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். இதை அப்படியே வாஷ் பண்ணி ஊற வைக்காமல் இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஊற வச்சிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். பொங்கல் கலர் மாறாத அளவுக்கு சிம்மிலேயே வச்சு நம்ம வறுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுத்தாச்சு. இதையும் ஒரு வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து 15 மினிட்ஸ் ஊற வைக்கணும். இந்த பாசிப்பருப்பு ஊறினாவே போதும், அரிசி ஊற வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த பாசிப்பருப்பு ஊறுற அளவுக்கு அந்த அரிசி ஊறினா போதும். இதை வந்து ஒரு 15 மினிட்ஸ் அளவு வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கலாம். ஒரு டம்ளர் அரிசிக்கு வந்து 1 இன்ச் அளவு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், இதை வந்து இந்த மாதிரி உரலில் நச்சு எடுத்துக்கலாம். மிக்சியில் போட்டு கோர்ஸாக அரைக்கிறத விட இந்த மாதிரி உரலில் நச்சு போட்டால் ஃப்ளேவர் அதிகமாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஊற வச்ச அரிசியும் பருப்பும் குக்கரில் மாற்றிக்கலாம். இப்போ இந்த டம்ளரில் அளந்தோம் இல்லையா, அதில் வந்து 3.5 டம்ளர் அளவு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். 3 டம்ளர் தண்ணி வந்து அரிசிக்கு, அந்த 1/2 டம்ளர் தண்ணி வந்து பருப்புக்கு. 1/4 டம்ளர் பருப்புன்னா 1/2 டம்ளர் தண்ணி. 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி, இதுதான் கணக்கு. இதோட இடித்து வச்சுருந்த பச்சை மிளகாய் இஞ்சியவும் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவு ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதை 3 விசில் வச்சு நம்ம எடுத்துக்க போகிறோம். ப்ரெஷர் போயிருச்சான்னு செக் பண்ணிவிட்டு எடுங்க. இப்போது நம்மளோட வரகரிசி பொங்கலுக்கு இந்த சாதமும் பருப்பும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த சூடாக இருக்கும்போதே நல்லா மேஷ் பண்ணிக்கணும், அப்போ தான் வந்து பொங்கல் நல்லா சாஃப்டாக நமக்கு கிடைக்கும். அடியெல்லாம் பிடிக்கல பாருங்கள். கரெக்டான அளவு தண்ணி வச்சா இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். தண்ணி பத்தாமல் போச்சுன்னா தான் அடி பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நான் சொன்ன அளவு நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக கிடைக்கும். இனிமேல் வந்து நார்மல் பச்சரிசியில் இந்த மாதிரி பொங்கல் செய்கிறத விட இந்த மாதிரி திணை அரிசி, வரகரிசி, இந்த மாதிரி நிறைய அரிசி இருக்குது. அதை வந்து நம்ம இந்த மாதிரி டேஸ்ட்டாக செய்து சாப்பிடலாம். ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட 1 ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நான் செஞ்ச அந்த பொங்கல் வந்து 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். கொஞ்சோண்டு மிளகு, சீரகம், எப்போவுமே வந்து பொங்கலுக்கு வந்து இந்த மாதிரி சீரகத்தை க்ரஷ் பண்ணி போடுங்க, ஃப்ளேவர் ஜாஸ்தியாக நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் முந்திரி ஆட் பண்ணிக்கிறேன். முந்திரி வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு வறுக்காதீங்க, சீக்கிரம் கருகிரும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு செவக்கிற அளவுக்கு வருங்க. பொங்கல் ஆறுனாலும் வந்து இந்த முந்திரி வந்து எப்போவுமே க்ரன்ச்சியாகவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி முந்திரி வறுத்ததுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுட்டு 1 ஸ்பூன் அளவு பெருங்காய பொடி ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ இந்த தாளிச்சதை பொங்கலில் கொட்டி கிளறுனா நம்மளோட வரகரிசி பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த வரகரிசி பொங்கலை நீங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். இது ரொம்பவே சத்தானதுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வயசானவங்க, சுகர் பேஷண்ட்லாம் வந்து ஆயிலை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹாவ் அ நைஸ் டே.